காலையில் எந்திரிச்ச உடனே பார்த்தா ஒரே அக்கா அக்கான்னு எடிட்டாக போட்டுட்ருக்காங்க. இது சரிப்பட்டு வராது அப்படின்னு பல்லு விளக்க போயிட்டேன். பல்லு விளக்கிட்டே பார்த்தா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் எப்பயும் குளிக்காத நாய் புதுசாக பூஜை பண்ணிகிட்டு இருக்கான். என்னடா ஆச்சு, புதுசாக பூஜைலாம் பண்ணிகிட்டு இருக்க, என்னடா விஷயம்னு கேட்டால் அவன் இதை தான் பார்த்துட்டு இருக்கான். ஐயோ இவன்ல சாரி. அப்புறம் என்ன, நானும் சேர்ந்துட்டேன். சும்மா சொன்னேன், ஆனா நிஜத்துல இப்படி பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ ஹலோ ஸ்மைலி ஸ்குவாட், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ். இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்ற பேரில் நிறைய பேர் இருக்காங்க. சில பேரை மக்கள் பாராட்டுறாங்க, இன்னொரு பக்கம் காரி துப்புறானுங்க. இதெல்லாம் ஏன், எதுக்கு, அவனுக்கெல்லாம் யாரு, என்னன்னு இந்த டாப்பிக்கில் நம்ம நல்லா பார்ப்போம். ஓகே, வெயிட் அண்ட் சி. ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் யாரெல்லாம் மக்கள் பாராட்டுறாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, இந்த பக்கம் பார்த்தா 3 டாட் ப்ளவுஸ்னா இப்படி இருக்கணும். இந்த பக்கம் பார்த்தா பண்ணோம், ஆனா எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல. அதானடா சரி பின்னால திரும்பி பாப்பேன்னு பார்த்தா கிருஷ்ணா ராதிகா. இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, தேவையில்லாத ஐடியெல்லாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன். இது ஒருத்தவங்கள மிஸ் பண்ணிட்டேனா, யாரு, தனுஜா சிங்கம்மா, ஏன் துரைசிங்கம் தங்கச்சியான்னு அவங்க, இது யாருன்னு பார்ப்போம். நம்ம ஃபோக்கஸ் குமுதாதான். பெர்ஃபெக்ட் 3 டாட் ப்ளவுஸ்னா இப்படி இருக்கணும். செக் பார்த்துடலாமா? இருக்கிறதுலே அதிகமான ஃபேன்ஸ் டெய்லர் அக்காவுக்கு தான். ஏன்னா பசங்களாம் அவங்க சேட்ல why I'm watching your videosன்னு தெரியல, but I love your voice, keep going. ஏலே தம்பி, இவங்க ஓகேவா சொல்லு, பேசி முடிச்சிடலாம். டார்கெட் ஆடியன்ஸ் people who are passionate about stitching, main audience simple pandis. டேய், உங்களால எல்லா பசங்களுக்கும் அவமானமா இருக்குடா. டேய், ஒழுங்கா வேற எதுனா பாருங்கடா. அதுவும் சிம்பு பாண்டிஸ்ன்றாடா, சிம்புங்கிறாடா நம்மளை பார்த்து. ஏன்டா இப்படி பண்றீங்க? கண்டவுட்ட பேச்சு வாங்க வேண்டியதா இருக்குடா உங்களால. யாரும் நம்ம பையன்தான். அக்கா, பேட்மேன் சூட் எப்படி ஸ்டிச் பண்றது, ஏன் கத்துக்கிட்டு போய் நாட்டை காப்பாத்த போறியா? சரி, அடுத்த அக்காவை பார்க்கலாம். என்ன பாயங்களா, தர்கால வேலை இல்லையா? டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. கூப்பிட்டு போங்கடா, அவனை போட்டோ கிட்ட போறான். நம்ம யோகா அக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, ஹெல்த்தியான ஃபுட்ஸ் பேரை வச்சு உங்க ஆளை கூப்பிடுங்க, அப்போதான் உங்களுக்கும் ஹெல்த்தியா சாப்பிடணும்னு தோணுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒருத்தன் என் அரளி விதையேன்றான். டேய், என் சவ பெட்டியேன்னு ஒருத்தன் போட்டிருக்கான். யாரா நீங்களா? இவங்களை மக்கள் ஏன் பாராட்டுறாங்கன்னா, இவங்களை உண்மையிலேயே இன்ஃப்ளூயன்சர்ஸாக ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா இவங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை ஒரு எஜுகேஷனாக, ஒரு அவேர்னஸாக, இல்லை ஒரு பாசிட்டிவிட்டியாவோ மக்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. நல்லதை மட்டுமே தான் பண்ணுறாங்க. இவங்கள மாதிரி இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் அவங்கள நம்ம பாராட்ட தான் செய்வோம். ஆனால் அதே டைமில் ஆடவே தெரிலனாலும் ஒரே ட்ரெஸ்ஸு போட்டு லைக்ஸ்க்காக, கமெண்ட்ஸ்க்காக என்னென்னமோ பண்ணுறாங்களா, அவங்களாம் இன்ஃப்ளூயன்சர்ஸா? இவங்கள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரையுமே எக்ஸ்பிளைன் பண்ணணும் இந்த ஒரு வீடியோ பார்த்தாது. ஸோ நம்ம அடுத்த கேட்டகரிக்கு போய், சில பேர் இருக்கிறானுங்க இன்ஸ்டாகிராமில் எதுக்கு இருக்கோன்னே தெரியாம. இவன் பேர் என்ன தெரியுமா? சென்டிமெண்ட் வில்லன். ஆனால் அவன் பண்ணுறதுனா செம்ம சிரிப்பாக இருக்கும். இந்த பொண்ணுனால பூசா பிறகு குழந்தைக்கு கார்த்தின்னு பேர் வைக்கிறதுக்கே பேரண்ட்ஸ்லாம் பயப்படுறாங்க. அப்படி ஒரு நிலைமை. இதில் ஒரு பாட்டு டேய், யாரா அந்த கேஃபார் கார்த்தி, சீக்கிரம் கூட சேர்ந்துடுறா, எங்களால தாங்க முடியலடா. இவங்க கமெண்ட் பார்த்தீங்களா? இவங்களே போட்டுக்கிறாங்க, அமலா எக்ஸ் பீயிங் ஜெஸி, மனசுல த்ரிஷா நினைப்பு. அட கடவுளே, யாராச்சும் சொல்லி நிறுத்துங்கடா, வந்துகிட்டே இருக்காடா, யாராச்சும் சொல்லி நிறுத்துங்கடா, பாவண்டா த்ரிஷா. ஜெஸி எக்ஸ் பைத்தியக்காரி, கரெக்ட். பொண்ணு நான் ரெடி, மாப்பிள்ள நீங்க ரெடியா? மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க.
இந்த அக்காவுக்கு மேட்ரிமோனின்னு ஒன்று இருக்கிறது தெரில போல. அதில் விதவிதமாக என்னென்னமோ மேட்ரிமோனி இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காங்க. அப்போ கமெண்ட் நிறைய பேர் பண்ணுவானுங்களே, எப்படி எல்லாத்தையும் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவீங்க? ராணுவ படை அது லேடிஸே ராணுவ படை அஜாலக்கா உஜால டென்ஷா நிப்போம். தடி மாடு மாதிரி இருக்கிற அவங்க மட்டும் இல்லைங்க, குட்டி குஞ்சானுங்க வேற. என்னடா பண்றீங்க? குமார மண்டல தலையில ஆடுறீங்களாடா? இவனுக்கு இன்ஃப்ளூயன்சர் யார் தெரியுமா? இவங்க தான். என்ன பண்றீங்க? அக்கா மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களாடா? என்ன பாக்குறீங்க ஃப்ரெண்ட்? அலப்புற டாட்டா இன்டி ஃப்ரெண்ட். ஜவு கரகு இவளுக்கு இன்ஃப்ளூயன்சர் யார் தெரியுமா? மறைந்திருந்தோம் தாக்கும் மரும பெண்ணு. போதுண்டா டே, போதுண்டா. இவன் இந்த அளவுக்கு வந்து நிக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? ஒரு வகையில நம்மளும் தான். ஏன்னா யாருக்கு சப்போர்ட் பண்ணுமோ அவனுக்கு சப்போர்ட் பண்றது கிடையாது. ஒருத்தர் கஷ்டப்பட்டு வீடியோ எடிட் பண்ணுவான் 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்து, அவனுக்கு பார்த்தா லைக்ஸ் 10 தான் இருக்கும். ஒருத்தர் கஷ்டப்பட்டு 20 மணி நேரம் 16 மணி நேரம் உட்காந்து ஒரு பெயிண்டிங் வரைஞ்சிருப்பான், அவனுக்கு பார்த்தா லைக்ஸ் 100 200 தான் இருக்கும். ஆனால் ஒருத்தன் 10 செகண்டுக்கு வந்துட்டு ஆடவே தெரியல, நானும் சும்மா ஆடிட்டு சும்மா ஏதோ சவுண்டு விட்டு போவான், அவனுக்கு பார்த்தா மில்லியன் வியூஸ் மில்லியன் லைக்ஸ் இருக்கும். அப்போ இதெல்லாம் யாருனால? ஒரு வகையில் நம்மளாலையும் தான். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நீங்கள் ஃபாலோவர்ஸ் ஏற்றி இன்ஃப்ளூயன்சர் ஆக்குனதுனால தான் அவனுங்க இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க, பேட் இம்ப்ரெஷனாக. அவங்களுக்குலாம் நான் ஒன்றே சொல்லிக்கிறேன், திருந்து இல்ல திருத்தப்படுவாய். அது யாருக்குனாலும் சரி. ஸோ எது எப்படியோ நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சமாச்சும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலையா அப்போ 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், 10 பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், 10 பேருக்கு நீங்கள் லைக் போட சொல்லுங்கள். ஓகே? என்னடா இப்படி பேசுகிற போங்காட்டமா? அப்படிதான்டா பேசுவேன். எவனோ ஒருத்தன் லைக் போடுறல போடுறா. டேய் ஜூனியர், முருகன் பாட்டு போடுறா, சாமி கும்பிடலாம்.